அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 31. வெகுளாமை. வெகுளாமை என்பது சினம் கொள்ளாமல் இருத்தல். குறள் எண் 302. செல்லா இடத்து சினம் தீது, செல்லிடத்தும் இல் அதனில் தீய பிற. பழிக்காத இடத்தில், தன்னை விட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு. பழிக்கும் இடத்திலும் மெலியவரிடத்திலும் சினத்தை விட தீயவை வேறு இல்லை என்று பதிவு செய்துள்ளார். சினம் தன்னை விட வலியவர் மீது சென்றால் அது தனக்கே தீமையாகும். தன்னை விட மெலியவர் மீது சென்றால் அச்சினத்தை விட தீமை தருவது வேறு இல்லை என்று தெய்வப்புலவர் பதிவு செய்துள்ளார். கோபம் தன்னையே அழித்துவிடும். வலியவர் ஆனாலும் மெலியவர் ஆனாலும் அவர்கள் மீது கோபம் கொண்டால் மன அழுத்தம் ஏற்படும். அந்த மன அழுத்தம் பலவித நோய்களை உருவாக்கி மருத்துவரிடம் செல்ல நேரிடும். மருத்துவர் கொடுக்கும் மருந்தை தொடர்ந்து உட்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் பக்க விளைவுகளும் வர வாய்ப்பு உண்டு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறிவுரைப்படி கோபத்தை தவிர்த்து நலமுடன் வாழ வேண்டும். அனைத்துமே அவர் சொல்கிற குறள்கள் அனைத்துமே அற்புதமான குறள்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான குறள்கள். அதன்படி நாம் வாழ்க்கையை நடத்துவோம். இதெல்லாம் மாணவர்கள் தயவு செய்து என்னுடைய யூடியூப்பை மாணவர்கள் பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தா போதும். அல்லது நீங்கள் என்ன திருக்குறள் எடுத்து படிங்க. மூவா உரை இருக்குது, அருமையான உரை. மூவா உரை இருக்குது, பரிமேலழகர் உரை இருக்குது. ரொம்ப குறைச்சி தான் ரேட்டு. வாங்கி படிங்க, பொழிப்புரையை படிங்க, நல்லா இருக்கும். அடுத்து நான் தங்களுக்கு என்னுடைய நூல்களை பற்றி சொல்ல வேண்டும். நான் இதுவரை மொத்தம் 7 நூல்கள் எழுதியுள்ளேன். அதில் முதலில் எழுதியது வாழ்வின் வெற்றிப்படிகள். அது ஒன்று தான் கட்டுரை. மற்ற எல்லாமே சிறுகதைகளும் நாவலும். இப்போ கடைசியாக எழுதியிருக்கிறது முடிஞ்சிருச்சு, இப்போ வந்துருச்சு, வெளிவந்துருச்சு. அதுக்கு பேர் அறிவு சிறகுகள். ஒரு கிராமத்திலிருந்து பிறந்து வந்தவன், கிராமத்திலே படித்து கிராமத்திலேயே வளர்ந்து வந்தவர்கள் வெளியில் வந்து படித்து பெரிய பட்டதாரியாகி அவர்கள் நிலை எப்படி இருக்கிறது என்பதை விவரிக்கும் பொருட்டு இந்த கதை அமைந்துள்ளது. இந்த கதையை தாங்கள் வாங்கி படித்தீர்களானால் பாரதி ராஜா படம் பார்த்தது போல கிராமத்தை அப்படியே கொண்டு வருவேன். அதையும் நான் உங்களிடம் சொல்லிக்கொள்கிறேன். அதை வாங்கி படியுங்கள். நன்றாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. உங்களுக்கு போர் அடிக்கிறது தெரியாது. போனால் அவ்வளவு அருமையாக இருக்கும் அந்த கதை. அதாவது அறிவு சிறகுகள். அதுதான் அறிவு சிறகுகள்னே வச்சுருக்கேன். அதில் எதையும் குறைச்சி சொல்லலை. அப்போ மாணவர்கள், இப்போ பெற்றோர்கள் வாங்கி படித்தால் மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வரும். மிக்க நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.